ஆமென். உலக அறிவு சொல்லும். உலக அறிவுல கடலை தாண்டி போக முடியுமா? உலக அறிவின்படி இல்லை, நீந்தி தான் போகணும். அதுக்கு நீச்சல் அவ்வளோ தூரம் போக முடியாது. அப்போ அறிவியல் கண்டுபிடிப்பு, மோட்டரு கீட்டரெல்லாம் பயன்படுத்தி போட்டில் போகிறாங்க. புரியுதுங்களா? ஆமாம், ரொம்ப தூரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்குனாலும் போகலாம், கடந்துடலாம் ஓரளவு. அப்போ கண்டுபிடிப்பு, அறிவியல் மைண்டு. ஆனால் அதுக்கு மேலே தேவ ஞானம். ஆமாம், அப்படியே கடலை ரெண்டாக பிரித்து அப்படியே கரையை கடக்கிற தரையில் நடக்கிற மாதிரி நடத்தி கூட்டு போகிற கையை தட்டி. இதான் தேவ ஞானம். இது வேற மாதிரி, இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இது இந்த உலகத்தோடு ஒத்து போவாது. இது தேவ அறிவு, இது தேவனுடைய ஞானம், அனந்த ஞானம். இது வேற லெவல்ல தான் வேலை பார்க்கும். தேவனுடைய ஞானம் செயல்படுற பூரா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கும். எத்தனை நம்புறீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கும், இயற்கையாவே இருக்காது. ஆமே, அதுதான் தேவனுடைய நடத்துதல். ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கை, அதுதான் பரலோக கலாச்சாரம், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. ஆமேன். ஆமாம், அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுறது, அற்புதமாக வர்றது, இதெல்லாம் எல்லாமே நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்டு என்னன்னாலும் நடக்கும். சொல்லுங்கள், என்ன ஆசீர்வதிக்கிறோன்னா அப்போ என்னன்னாலும் செய்வார். லிமிட் வச்சிடாதீங்க. உலக அறிவில் திங்க் பண்ணாதீங்க.